எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் என் குழந்தைங்களுக்காக லஞ்ச் பாக்ஸ்க்காக லெமன் ரைஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி சிம்பிளாக பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு 4 லெமன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேர்த்து பண்ணுறதுனால நான் கிட்டத்தட்ட ஒரு 1 kg கிட்ட ரைஸ் போட்டு அதுக்கான லெமன் சாதம் கிண்ட போகிறேன். நான் ஒரு 4 லெமன் நல்ல பெரிய சைஸ் லெமன் இதை கட் பண்ணி இதோட சாறு புழிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும்ல, கிண்டன சாதம் இருந்தாலும் நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது கூட நம்ம கடுகும் உளுத்தம் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 குண்டு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குண்டு மிளகாய் போட்டு சாதம் கிண்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் குண்டு மிளகாய் போட்டு சாதம் கிண்டுறேன். இது கூட நான் 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம புழிஞ்சு வச்சுக்க லெமனை இதுக்குள்ளே வடிகட்டிக்கலாம். இதை நான் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறேன். இது கூட கொஞ்சமாக நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட்டு நம்ம ஒரு 4 மினிட்ஸ் நமக்கு பாயில் ஆனாலும் போதும், ஒரு சூப்பரான டேஸ்டான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்காமல் வடிச்சிருக்கேன். ஸோ அதனால் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா லெமன் ரைஸ் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்தோடனே நாம் சுட சுட சாதத்தை போட்டு இதில் கிண்டிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் லெமன் ரைஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டிஷ் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபி செஞ்சு போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.